ஆயாட்டுக்காரரு ஆட்டுக்கறி ஒரு கிலோ வெட்டிக்கிட்டாங்க. பிரியாணி செய்யலாம். நல்லா இருந்தாங்க. கறி எடுத்தாருங்காட்டி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும். கத்தை கட்டி வச்சிடுறாங்க, இல்லை கதை கதைன்னு ஆகி போயிடுது. சாமி இப்படி பண்ணுங்க, அந்த தண்ணி ஒன்றுக்கு இல்லாத பண்ணிவிட்டா. கதை கதைனே பண்ணி வச்சுட்டாரு அந்த தண்ணி. ஆத்தண்ணியில் உலாத்திவிட்டா. இதா இது போட்டு தண்ணியா? எங்க தலாசி பத்தியா? தக்காளி பழம் அலாசி பத்தியா? இல்லை. பாபா தக்காளி பழம் தறி நான் பொடி பண்ணி தரேன். சின்ன சின்னதாக ஒரு 5 துண்டு பட்டை, 5 லவங்க, மராட்டி முக்கு ஒரு 5 முக்கு, அன்னாச்சி பூ 3, ரோசா பூ 1/2 கப்பு, பிரியாணி இலை 5 இலை, கல்பாசி 1/2 கப்பு கொட்டி பொடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஒரு 5 எல்லாம் போட்டு பொடி பண்ணிக்கலாம். சீரா ஊற்றிட்டு போயிடுறேன். பழம் சாப்பிட்றியா? நீயே தான் சாப்பிட்றியா? ஆயாளுக்கு இல்லையா? இன்னும் இருக்குதா? சரி. தம்பி வேற எடுத்துட்டே பண்ண இடிக்க இடிக்க நல்லா மணக்குது பாரு. மனம் பண்ணா மனம் மூக்கு தூக்குது. இந்த அளவு பொடியான போது வடிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே போட்டோம்னா சாப்பிடும்போது அதை எடுத்து எடுத்து எறிவேனே. இப்படி நுணுக்கி போட்டுக்கிட்டோம் இன்னும் நல்லா மணக்கு. சோறு நல்ல மணமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது. அது ஒன்று வாய்க்கு தெம்படு, இது ஒன்று தெம்படு, பொறிக்கி பொறிக்கி எறியணும். இப்படி இடித்து போட்டுக்கிட்டோம்னா சாப்பாடு நல்லாயிருக்கு. எங்க இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுக்கலையா? எங்க இருக்குதாயா? கொட்டி வச்சுக்கிறேன். வரமிளகாய் 3, உப்பு கொண்டாக்கல, உப்பு
கொஞ்சமாக உப்பு போட்டால் நல்லா அரைபடும். இந்த அளவு பொடி பண்ணால் போதும். கணக்காக 4 துண்டு இஞ்சி. நான் குழந்தைகளுக்கு அலரம்னு 4 துண்டு போட்டுக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னொரு துண்டு கூட போட்டுக்கலாம். விட இஞ்சி நல்லா நெவு நெவுன்னு அரைச்சிக்கணும். நல்லா நெவு நெவு மஞ்சள் கிடிச்சு 40 பல்லு பூண்டு. பூண்டு தட்டினா போதும். போதுமா வளர்ச்சி எடுத்துக்கலாம். ஏ பாப்பா, ஐயா ஆயாட்டுக்கார வாங்கி அந்த கறியாக வச்சுக்கிறேன். தூக்கு பசியில் வீட்டில் வச்சுருக்கிறேன்யா. போய் எடுத்துக்கா. அந்த கறி கேட்டா என்ன? இந்த கறி தண்ணி கேட்டா என்ன? ஒரு மூணு மஞ்சள், ஒரு மூணு மஞ்சள் ஊற்றுக்கணும் தண்ணி. ஒரு அளவு அழைச்சிக்கலாம். அவ்வளோதான் கொழுப்பு. பிரியாணிக்கு கொழுப்பு கொஞ்சம் ஏற்றி போட்டால் தான் நல்லாயிருக்கு. பிடிக்கணே நல்லா மஞ்சத்தூள் போட்டு இப்படி இலை வச்சுக்கணும். அரிசி அரிசி எடுத்தாங்கண்ணே. ஐந்தாயிரம் அரிசி கொண்டாங்கண்ணே. அரிசி 5 தப்பலாறு இப்படி தலையை தட்டி போட்டுக்கலாம். 1, நான் பொன்னி அரிசி தான் போடுறேன். 2, 3, 4, 5 தப்பலாறு அரிசி தண்ணி ஊற்றிக்கண்ணே. நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ரெண்டு 3 ஆறு கழுவணும். புத்தாய போடுங்க. நல்லா ஊட்டு ஊட்டுறது இப்போ சின்னதாக இருக்குதுன்னு நான் கல்லெடு பூட்டிக்கிட்டோம். செஞ்சா உப்பு கட்ட பாருக்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு. 4 மூணு கடலை எண்ணெய், 2 மூணு நெய்,
ஒரு அரை கப்பு கொழுப்பு, அந்த துடு போய் எடுத்துட்டாங்க. இது ராய்ப்படாது, அந்த துடு எடுத்தாங்க. கொழுப்பு நல்லா வணங்கிடுச்சு. அரிஞ்சு வச்சா பெரிய வெங்காயம் காக்கலாம் மேலே போட்டுக்குங்க. நல்லா வெங்காயம் வணங்க. அந்த கொழுப்பு அப்படியே கரைஞ்சிக்கு தலையுதுண்ணே. சரியாக மேலே மேலே நல்லா வெங்காயம் பொரியுது, சிவந்துக்கிடுச்சு. உரி வச்ச கருப்பாக இருந்தாலும் ஒரு பிடிச்சி பிடி. தீஞ்சி வச்ச பச்சை மிளகாய் 5, புதினா கீரை 1 கப்பு, கொத்தமல்லி கீரை 1 கப்பு, நல்லா சுண்டி வணங்கட்டு. இப்படி நல்லா சலசலன்னு வேக வேணும். அரைச்சி வச்ச மிளகா பொடி, அரைச்சி வச்ச மசாலா பொடி, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, நல்லா வணங்கிட்டு தான் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசம் போகணும்னு வணங்க வேணாம். இஞ்சி பூண்டு நல்லா போட்டு பச்சை வாசம் போயிடுது, நல்லா மணக்குது. அரைக்கலாம் தக்காளி பழம், ஒரு பூண்டு மஞ்சள், போதுமான உப்பு, நல்லா பசையாட்டம் ஆகணும். இரண்டையும் அரிச்சிக்கணும். இப்போ நல்லா தக்காளி பழம் நல்லா வணங்கி நல்லா பசையாகிடுச்சு. இதுக்கு மேலே கறி போட்டுக்கலாம். எடுத்துக்கான கறியை இந்த அளவு வணங்கினா கறி போட்டுக்கலாம். கொழுப்பு வச்சுருந்தீங்களா, அதை எடுத்தேன். சுத்தம் பண்ணின கறி போட்டு நல்லா வணங்கணும். கொழுப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வணக்கினாத்தான் அந்த மசாலாலாம் போய் கறியில் ஏறும். நல்லா வணங்கட்டு. நல்லா கறி வணங்கிடுச்சு. அரிசி போட்ட டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி நல்லா வேவிட்டு மூடி வை. கண்ணு தட்டங்கடியா இந்த காசு நான் கணக்கான குட்டி கேரிக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஆடு முத்தலாக இருந்தால் நீங்கள் இன்னொரு டம்ளர் சேர்த்து வைங்க. நல்லா கறி உருண்டு போவதுக்கு தண்ணி செஞ்சுட்டு நல்லா உருண்டுக்கும். நல்லா தண்ணி சுண்டி வேணுது பாரு.
அரை வேக்காடு வந்துருக்குங்கன்னு வீட்டே பார்க்க வரணுங்கிறது இல்லை. எண்ணெயில் வேகுது இல்லை. இதை கறி நசுக்கிற அளவுக்கு வேகுமா? அரை பதம் வந்துருக்குதா. தண்ணி நல்லா திடிக்கிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி ஊற்றலாம். 5 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர். ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. காரம் போது உப்பு போட வேணும். பிடிக்கணும். குஞ்சிக்கு போகிறேன். இப்படி அதான் கலக்கி வச்சு உப்பு பார்த்து அப்புறமா போட்டுக்குங்க. இதெல்லாம் போடுறேன். மூடி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வேகணும். வாக்கண்ணே எடுத்துறீங்களா? கறி வெந்துக்கிடுச்சு. இந்த மாதிரி போட்டுக்கலாம். வெந்துக்கிடுச்சு. தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சுக்கணும். அம்மா வெறும் ஹெல்ப் தான் செய்யும். இதுக்கு மேலே அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நல்லா வேவிட்டு வரனே ஆயா. நான் ஒரு நாளைக்கு வரணும்னா சாமி. இதான் மூத்த பிள்ளையோட பேர பிள்ளை கொல்லுப்பாட்டி. எனக்கு அந்த ஆற்றுக்கு மூத்தவளுக்கு கொல்லுப்பாட்டி. எனக்கு கொல்லுப்பாட்டி மூத்த பிள்ளையோட பேர பிள்ளை. பெரிய பேராண்டி. எல்லாத்துக்கும் பெரிய பேராண்டி பிள்ளைது. நீ வந்து இங்கே பக்கமாக இல்லை. வருஷ கோயிலுக்காக வருவாங்க. தூரமாக வேலையில் இருக்கிறாங்க. ரீவில் வந்து பார்க்குறதுக்கு வந்துக்கிறாங்க. ஒரு வருஷம் ஆனால் தான் நான் பார்க்க முடியும். பேரனை கொல்லுப்பாட்டி எல்லாத்தையுமே. அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? அம்மா வீட்டில் இருக்கிறாங்களா? சரி. அப்பா ராசா தான் இருக்குது. வந்தீங்களா? இந்த அளவு இருக்கும்போது கொஞ்சம் அடுப்பு தணிச்சிக்கணும். இதுக்கு மேலே அடுப்பு கணக்காக தான் இருக்கணும்.
மணக்குது. எந்நேரம் சாப்பாடு போடு. ஆச்சு ஆச்சு ஆச்சு. பசிக்குதா? ஆச்சு ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம். தண்ணி சுட்டிக்கிடுச்சு, தண்ணி போயிடலாம். சோறு நறுக்கு பதமாக இருக்குது, இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி கரண்டி கூடாயா? இந்தா இதுக்கு மேலே தண்ணி போட்டுக்கலாம். அந்த தலை நல்லி மேலே போட்டுக்கணும். ஏறமா போட்டு இப்படி தம் போடலி போட்டாத்தான் பழம் இருக்கும் சோறு. இது இப்படி போடலின்னா மேல் சோறு பழம் இருக்கும், அடிச்சோறு களியாட்ட போயிடும். இப்போ இது சோறுனா நல்லா இருக்கும். சோறு நல்லா நீண்டு வரும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு. லீவ் ஆரம்பிச்சிச்சு. சாமி பாப்பாவும் செட் ஆகிட்டாங்க, விளையாடுறாங்க. வரப்போ இப்போ நல்லா சேர்ந்துக்கிட்டாங்க. அது கூசாது. அவள் வந்து தான் நல்லா இருந்திருக்கும். அவள் காலிப்பட்டியில் இருக்கிறா. அம்மா அத்தி வீட்டில் இருக்கிறாங்களாங்க. லோகேஷ் மாமா வீட்டில் இருக்கிறாங்களா? குட்டி வந்துருக்கலாம்ல. ஏன் லோகேஷ் கவிதையும் குட்டி வந்துருக்கலாம்ல? கவிதைக்கு ரேவதிக்கு வீட்டில் தான் இருக்குதாம்மா. ஏண்டா அங்கேயே இருக்குது. அப்போ குட்டி வந்துருக்கலாம்ல? கூட பார்த்தனே. சித்தி எங்க இருக்கிறா? சித்தியா மயிலமாடி இல்லையா? மயிலமாடி கொடைக்கானல் போயிருக்காங்க. கொடைக்கானல் போயிருக்காங்க. யாரா 4 பேருமே போயிருக்காங்களா? சித்தியும் கமலேஷும் மிதுனு. யார் கூட? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. நேற்று நைட்டு 12 மணிக்கு போனாங்க. இறக்கி வச்சு தம் போட்டு 10 நிமிஷம் ஆகுது. எடுத்து பார்க்கலாம். கை கட்டி எடுத்தா பாப்பா. அடிச்சேரு பாரு, நல்ல பழமாட்டு இருக்குது பாரு. இந்த மாதிரி ஒரு கிளறிக்கிறான். நல்லா கம மணக்குது. கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு கிளறிக்கலாம். இதுக்கு மேலே கிளறுனா சோறு உடஞ்சி போயிரு. நல்லா நீளமாக இருக்குது பாரு. கண்ணே உட்காருங்க. பிரியா இலையை பாடு. நல்லா கம்மன்னு மணக்குது. தண்ணி தெளிக்குங்க. மட்டனு பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்கு. சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குதா ஐயா பிரியாணி? ஐயா மட்டன் பிரியாணி அவ்வளோ ருசியா இருக்குதா ஐயா? அவ்வளோ ருசியா இருக்குதா? சாப்பிடுங்க. ஐயா மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குதா? சரி.
மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குதா? உனக்கு கதை? பிரியாணி சூப்பராக இருக்கு. சரி, பிரியாணி சூப்பராக இருக்குதுமா. சூப்பராக இருக்குதுல்ல? நல்லா மணக்குது. கவனம் மறந்துட்டு நல்லா இருக்கும். சரி, சாப்பிடுங்க. நல்ல வகர் நம்ம சாப்பிடுங்க. சரி வாபிரி, நாமளும் ஏழை போட்டுக்கலாம். பிரியாணி நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க பாரு. சாப்பிடு. எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க. நாங்களும் சாப்பிட்றோம். நானும் பிரியாணி சாப்பிட்றோம். இந்த பொண்ணு போட்டுக்க. மட்டன் பிரியாணி நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சாப்பிடுங்கண்ணே. சரியா? மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குதையா? சூப்பராக இருக்குதா? சரி, நானும் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. நல்லா குமுன்னு மணக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பசையாக அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களே மட்டன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.